இருக்கீங்க? உங்களால இத கூட சரியா செய்ய முடியாதா என்ன? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குங்க. சரி குருவே. ரெண்டு பேரும் என்ன வேடிக்கை பாக்குறீங்க? மகாராஜா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இங்க பாதுகாப்பு ரொம்ப பலமாவே இருக்கு. இங்க திருடனுங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல இங்க திருட்டு நடக்க கூடாது. அதான் என்னோட ஆசை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மகாராஜா. சந்தோஷமான செய்தி முதலாளி, சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்க. யாரு 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 என்னாச்சு? என்ன முதலாளி, நீங்க என்னையே சொல்றதுக்கு துப்பாக்கி எடுக்கிறீங்க? நான் உங்களுக்கு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? சொல்லு, என்ன விஷயம்? டோலக்பூர் மகாராஜாவோட தம்பியோட பொண்ணு கல்யாணம் கோட்டக்பூர் ராஜகுமாரரோட நடக்க போகுது. அப்படியா? அவங்க நம்மள சாப்பிடறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்களா? இல்ல இல்ல ஜமா, நான் சொல்றத நல்லா கேளுங்க. நிறைய மக்கள் கூடுற இடத்துல தான் நம்ம கைவரிசையை காமிக்க முடியும். இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு எப்பவுமே கிடைக்காது முதலாளி. எப்பவும் சிறுசா யோசிக்காத, பெருசா யோசிக்கணும். அத முதல்ல கத்துக்க. எல்லாரும் பயங்கரமா தயாராகி வராங்க போல இருக்கு. அதனாலதான் இவ்ளோ நேரம் ஆகுது. வா 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 வா, இங்க வந்து உட்காரு ராஜு. வேண்டாம் வேண்டாம், நான் மேலே ஏறி உட்கார்ந்தனா என்னோட ட்ரெஸ்ல மண்ணெல்லாம் ஒட்டிக்கோ. அட ராஜு, அங்க பாரு, நம்ம சிக்கி வந்துகிட்டு இருக்கா. அங்க பாரு ராஜு. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கப்பா. ஆமா, ரொம்ப அழகா இருக்க. நாங்க எப்படி இருக்கோம்னு சொல்லுங்க. எங்களுக்கு இந்த நாடகம் சரியா போடவே வர மாட்டேங்குது. அட, என்னாச்சு? எதுக்காக எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? எனக்கு தெரியும் நான் எல்லாரையும் விட வித்தியாசமா இருக்கேன்னு. ஆமா காளியா, நீ எல்லாரையும் விட ரொம்பவே வித்தியாசமா இருக்க. அங்க பாருங்க, பீம் வந்துகிட்டு இருக்கா. பீம் பார்க்கிறதுக்கு ராஜகுமாரன் மாதிரியே இருக்கால. உண்மைதான், பீம் எப்பவுமே ரொம்ப அழகா இருப்பா. எல்லாரும் ஏன் என்னையே பாக்குறீங்க? சரி வாங்க, நம்ம போக லேட் ஆயிட போகுது. சீக்கிரம் போங்க. எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க. இதோ இந்த பக்கமா தான் நாம டோலக்பூருக்குள்ள நுழைய போறோம். முதல்ல நாம ஒளிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற காவலர்களை நாம தாக்கணும். அவங்க எல்லாரையும் மயக்கம் அடைய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாம அங்க உள்ள எல்லாரையுமே தாக்கிட்டு அங்க இருக்கிற மொத்த பொருளையும் கொள்ளையடிக்கணும். ஆனா முதலாளி, நாம எங்க ஒளிஞ்சுக்கிறது? நாம இந்த மரத்துக்கு மேல உள்ள கிளைகள்ல உக்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்க இருந்து தாக்குதல நடத்தலாம்.
நாங்களும் உனக்கு உதவி செய்யறோம். நாம ஏன் பந்தியில இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போக கூடாது சொல்லு? அதுக்கு என்ன காளியா, நாம நிச்சயமா எடுத்துட்டு போகலாம். இத நீ எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் கொடு. அட அற்புதமா இருக்கு. இன்னைக்கு தான் நீ ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க. அவர் என்னோட மொத்த ஹேர் ஸ்டைலையும் வீணாக்கிட்டாரு ஜோகு. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு செட் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் சரியான முட்டாளுங்க. நான் இதை விருந்தாளிகளுக்காக எடுத்துட்டு வந்தா நீங்க எப்படி நினைச்சீங்க? அதெல்லாம் இல்ல. அந்த பீம் கூட சரியான முட்டாள் தான். இனாமா கிடைச்சதுன்னு நான் ரொம்ப அதிகமாவே அதை சாப்பிட்டேன் போல இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு நடக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, பல்லக்கு இங்க இருந்து தான் போகும். கோட்டக்பூருக்கு போறதுக்கு இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வேற வழியே இல்ல. சீக்கிரமா போய் மரத்து மேல ஒளிஞ்சுக்கோங்க, போங்க. அதுக்கப்புறமா நாம சரியான நேரத்துல தாக்குதலை நடத்தலாம். சரி சரி, சீக்கிரம் போங்க போங்க போங்க. அங்கேயே நில்லு பீம். எங்களை தாக்குறதுக்கு நீ ஒரு அடி எடுத்து வச்சா கூட உன் கதை அவ்வளவுதான். இங்க பாருங்க, எல்லா நகைகளையும் பொருள்களையும் எடுத்து எங்க கையில கொடுத்துருங்க, இல்லன்னா அவ்வளவுதான். இல்லனா நீ என்ன பண்ணுவ? அத நீ பார்க்க ஆசைப்படுறியா? அப்படின்னா சரி, அத உனக்கு காட்டியே தீருவேன். அட, இது என்னது? யாரது? விடுங்க. வேண்டாம், விட்டுரு.